இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாருமே வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீட்டர் உயர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, அதுக்கு தானே எங்ககிட்டே எக்ஸ்ட்ராவா வாங்குறாங்க, இதுல மீட்டர் வேற உயர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வேற. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளாகவே மீட்டர் உயர்வுக்காக ஆட்டோ ஓட்டுநர்கள் போராடிட்டு வராங்க. பட் இவங்களுக்கு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கல. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ரேபிடோ, ஓலா அப்படின்னு புதுசா ஆப் வந்தனால அதுலயே வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இங்க இருந்து இங்க போனா 100 ரூபாய் தான், 120 ரூபான்னு. சோ இது வந்து இவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா, மீட்டர் கட்டணம் வழியா 100 ரூபாய் தான், ஆனா அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கே சரியா போயிடுமே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டா எங்களை வந்து திட்டுறீங்க, ஆனா இந்த மாதிரி ரேபிடோ ஆப்லயே வந்து 30 ரூபாய் சார்ஜ் கொடுக்குறீங்களா, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களான்னு கீழேயே போட்டிருக்கு, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பெருசா பார்க்க மாட்டீங்களா, என்னப்பா நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்கிறாங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டரை ஏத்தி கொடுக்கறது சரியா தப்பான்னு?